பழைய கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த சபரி மேட்டர வந்துட்டு யாரும் பெருசா பேசலையே. என்னங்க தப்புங்க. அப்படியே சொல்லிட்டு ஸ்டோரி போடல. இதுக்கு மட்டும் வந்துடுறாங்க ஸ்டோரி போட்டு சிவனு அண்ட் வேற யாரு மஞ்சரி, ஜாக்லின் எல்லாரும். பாருக்கு எல்லோ காட்டுன்றாங்களே, மேபி அதுதான் வந்திருப்பாங்க. அதுக்கு நரேட்டிவ் செட் பண்ணணும்ல கரெக்டா. அதுக்காக தான் வெளியில இருந்து சவுண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக இவங்க 4 பேரை போட்டுருக்காங்க. எல்லாருக்கும் கலர் கலராய் கார்டு கொடுக்கப்படும், இங்கு கார்டு விற்கப்படும் போட்டாங்க. நல்லா இருக்கும். ஆக்சுவலி கனி எவிக்ட் ஆகுற போல. ஆகலையா? பட் இல்ல ட்விட்டர்ல இன்னும் வந்து போஸ்ட் ஆஷ் பாய் போட்டிருக்காங்க இப்போ. பாருங்க செக் பண்ணுங்க ரெண்டு ட்விட்டர். யாரு? Who is the two? திவாகர் மட்டும் தானா அப்படின்னா? ஆமா திவாகர் மட்டும் தான் நினைக்கிறேன். டபுள் அதான் விக்டனும் டெலீட் பண்ணிருக்கீங்க. இன்ஸ்டால தான் விக்டனும் டெலீட் பண்ணிருக்காங்க கனி போஸ்ட. ஓகே. Enjoy the stay and the day. திவாகர் தானோ? திவாகர் மட்டும் தான் அப்படின்னா. வெளியில இருந்து பிரஷர் கொடுத்துருப்பாங்க கனி ஃபேமிலில இருந்து. நீங்க வந்து திவாகர் கூட எலிமினேட் பண்ணா எங்களுக்கு என்ன ஆகுறது? அதனால திவாகர் அனுப்பிட்டு அடுத்த வாரம் கூட கனி அனுப்புங்கன்னு கூட கேட்டிருக்கலாம். கனி ஸ்டோரி பாத்தீங்களா? கனி ஸ்டோரி போட்டிருக்காங்க. என்னன்னு? அந்த ஏதோ ட்வீட் ஷேர் பண்ணி ஃபுல் ட்வீட் அந்த ஸ்டோரி ஃபுல்லாமே ட்வீட்டா இருக்கு ஷேர் பண்ணி ஏதோ பாசிட்டிவா. சபா அப்படிலாமா பண்ணுவாங்க. ஃபேமிலி சொன்னாலும் வைக்க மாட்டாங்க. அப்படிலாமா பண்ணுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல குப்பாய பத்தி சொல்லியிருக்காங்கல்ல, சபரிக்கு தனி செக்மெண்ட் இருக்குமோ? என்னத்தையோ பண்றாங்க. இங்க வந்து அவர் மெயினா அட்ரஸ் பண்ணிருக்க வேண்டியது மேஜர் இஷ்யூஸ். இவர் கொண்டு வந்துட்டு டூத் பேஸ்ட் வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தாருன்னா அடிதான் ஒழுங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே வந்து ரசிகன் அஷ்ரஃப் ஜியோட ட்வீட்டை டீகோட் பண்ணா என்ஜாய் த ஸ்டே அண்ட் த டேன்னு போடுறாரு. ஸோ விச் மீன்ஸ் ஷி மைட் பி எவிக்டட் ஆன் சண்டே ஆல்சோ. நோ பாப்போம். சேயான் வாங்க. ஹாய் அபி, ஹாய் சாம், விக்னேஷ், ரசிகன். நீங்க எவிக்ட் பண்ண 2 பேர்ல இன்னைக்கு ஒருத்தர் நிஜமாலுமே எவிக்ட் ஆயிட்டாருன்னு ஒரே பரபரப்பா இருக்கு ட்விட்டரு. ஆக்சுவலா நான் கெஸ் பண்ணதுதான். ஆக்சுவலி நான் வந்து அந்த கேமராவை திருப்பிக்கிட்டது அதெல்லாம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சைன் தானே. இப்ப கெஸ் பண்ணீங்க. நானு சாம்லாம் வந்து சண்டேவே டீகோட் பண்ணோம். ஏன் சண்டே டீகோட் பண்ணோம் தெரியுமா? சண்டே வந்து அனாவசியமா வாட்டர்மெலனை எழுப்பி விட்டு அவரு ஒரு பாயிண்ட் சொன்னாரு. சம்மந்தமே இல்லாத ஒரு பாயிண்ட் சொல்லி ஏதோ ஒண்ணு பண்ற மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த வாரம் பூரா செட்டிங் பூரா திவாகருக்கு அகேன்ஸ்டாவே இருக்க மாதிரி இருந்தது. சரி ஓகே இந்த வாரம் தூக்குனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிதான் நேத்து அஷ்ரஃப் ஏதோ ட்வீட் போட்டப்ப கூட டெல் மீ இட்ஸ் வாட்டர்மெலன் அப்படின்னு போய் போட்டேன் நானு. ஆக்சுவலா அவரு போறது வந்து எனக்குமே அதுல உடன்பாடு இருக்கு. அவர் போகட்டும், அதுல வந்து எனக்கு மாற்று கருத்துக்கள் இல்ல. ஆனா அவர் யாருக்கு முன்னாடி போறாருன்றதுதான் நமக்கு கேள்வி. ரம்யா ஜோ இருக்கும்போது, சுபிக்ஷா இருக்கும்போது திவாகர் போறாருங்கிறது தான் எனக்கு பிரச்சனை. ஏன்னா இவரு மேல ஏகப்பட்ட மாற்று கருத்துக்கள் இருக்கு. பெண்கள்ட்ட அப்படி நடந்துக்கிட்டாரு, இப்படி நடந்துக்கிட்டாரு, குறைகள் இருக்கு, அதெல்லாம் ஓகே. ஆனா இவரை விட டிசர்வ்டா சுபிக்ஷா டிசர்வ்டா, ரம்யா ஜோ டிசர்வ்டா? ஓட்டின் அடிப்படையில இவனுங்க அனுப்புறானுங்க அப்படின்றத விட ஒரு பொய் இருக்கவே முடியாது. திவாகரை ஓட்டின் அடிப்படையில அனுப்புனாங்கன்னு நான் நம்ப மாட்டேன். வெளியில வந்து நிறைய ஃபேக் ஏஜென்ட்ஸ் ரம்யாவை தொடர்ந்து 2வது தடவையா சேவ் பண்ணிருக்காங்க. என்ன காரணத்துக்குன்னு தெரியல. இது ஒண்ணு. இன்னொன்னு நீங்க எனக்கும் டவுட்டா இருக்கு. இன்னொன்னு சுபியும் ரம்யாவும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. கரெக்ட் தான். ஆனா அவங்க 2 பேரும் இன்னும் ஃபுல்லா எக்ஸ்போஸும் ஆகல. மேபி இவர் ஓவரா எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. இதுக்கு மேல வச்சா மேபி சேனலுக்கும் இதாகலாம், பேக் ஃபயர் ஆகலாம் அப்படின்னு நினைச்சு கூட அனுப்பியிருக்கலாம். அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அனுப்பட்டும். people started branding him as caste. அது வெளியில வந்து பிராண்ட் பண்றானுங்க.
அவன் வந்து ஏற்றத்தாழ்வு பாக்குறான் அப்படிங்கிறத பிரவீன் வந்து இன்டர்வியூலும் சொல்றாரு. அதே மாதிரி அவர் சொல்லாத வார்த்தைய சொன்னதாக ஒரு தரப்பு பிராண்டும் பண்ணிட்டானுங்க. சக்சஸ்ஃபுல்லி தி பிராண்டட் இப்படி ஒரு விஷயம் வெளில நடந்துட்டு இருக்கு. திவாகர் வந்து இன்னைக்கு சொல்லல. அவன் வந்து தீஞ்ச கரிசட்ட வாயின்னு சொன்னதை தீண்ட தகாதவன்னு மாத்தி ஒரு ஃபேக் ப்ரொபகேண்டாவை நரேட்டிவை செட் பண்றாங்க. ஒருவேளை அவன் அப்படி உண்மையிலேயே சொல்லிட்டா என்ன பண்றது? எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? ஏற்கனவே வேல்முருகன் எல்லாம் வெளியில கொண்டு வந்து 2000 பேரை கூட்டிட்டு வந்து போராட்டம் பண்ணிருக்கிறாரு. அடுத்து இன்னொரு தரப்பும் வந்து நமக்கு எகெயின்ஸ்டா போராட்டம் பண்ணி அது எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? இந்த ஒருத்தரை வீக் பண்றது மூலமா நிறைய பிரச்சனை சால்வ் ஆகுது அப்படின்னா நம்ம அந்த ஒருத்தரை ஏன் பலி கொடுக்க கூடாது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தினாலதான் அவங்க பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பியூர்லி இந்த ஓட்டுனால திவாகருக்கு ஓட்ஸ் போலாகல அப்படின்றத நான் நம்ப மாட்டேன். பிகாஸ் ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு பிக் பாஸ் ஆடியன்ஸ் மட்டும் இல்லாம ஒரு ஒய்டர் செட் ஆஃப் ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆன நபர் திவாகர். ஸோ அதனால அவருக்கு வந்து ஓட்ஸ் விழுந்திருக்காதுன்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னோட பெர்செப்ஷன்ல யார் ஃபேரா ரசிகன் கொஞ்சம் இருந்திருக்கும் ரெண்டு மியூட் பண்ணுங்களேன், பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்துட்டே இருக்கு ரசிகன். ரம்யா ஜோ டிசர்வ்ஸ் டு கோ அவுட். அதுக்கப்புறம் வந்து சுபிக்ஷா டிசர்வ்ஸ் டு கோ அவுட். இந்த வீக்கை பொறுத்தளவுக்கு என்னை பொறுத்தளவுக்கு கனித்திரு கூட இருந்திருக்கலாம். கனித்திரு அண்ட் திவாகர் நீட்ஸ் டு தே நீட் அ ஸ்டே. ஆக்சுவலா வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணாதவங்கள தான் நம்ம வெளில எடுக்க முடியும். அதன் அடிப்படையில ரம்யா ஜோ தான் வெளில போயிருக்கணும். பிகாஸ் பிரவீன் ராஜ் தேவசகாயம் பொட்டன்ஷியல் பிளேயர் ரம்யா ஜோக்காக பலி கொடுத்தாங்க. நிறைய மக்கள் ப்ரோமோக்கு கீழே போய் பிரிங் பேக் பிரவீன் ராஜ் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் போடுறதை என்னால பார்க்க முடியுது. அப்போ அந்த கேமுக்காக இன்புட் போடுறவங்களை நீங்க பலி கொடுக்க முடியாது. அபி இஃப் யூ ஆர் டூயிங் இட் ஏதோ ஒரு விஷயம் அங்க ஆனா இப்போ ஒண்ணும் இல்ல. இந்த பிரவீன் விஷயத்திலேயே ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கு சையான். ஏன்னு கேட்டீங்கன்னா பிரவீன் வந்து ம், ம். டாஸ்க் பண்ணுவாரு, ஓகேவா? டாஸ்க்னா ஒரு Yeah, yeah, yeah. அது தவிர பிரவீன் கிட்ட அங்க ஒரு கண்டென்ட் கிடையாது. ஹி இஸ் நாட் குட் ஃபார் த ஷோ. ஹி மே பி குட் ஃபார் த Absolutely, டாஸ்க். absolutely. டாஸ்க் மட்டும் அங்க ஷோ Exactly, கிடையாது. அண்ட் அவர் ஒரு exactly. என்டர்டெய்னராவும் அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்க கிடையாது. அவர் வந்து ம். அன்பு கேங் கூட ஒரு மாதிரியும் இந்த கேங் கூட ஒரு இல்ல மாதிரியும் நான் ரம்யா என்ன கேம் அபி விளையாண்டாங்களோ 100% அதுதான் அக்ரி. இருக்காங்க. 100% அக்ரி. ஆனா ரம்யா ஜோவை விட பிரவீன் ராஜ் இஸ் அ பெட்டர் பிளேயர்ன்றதுதான் என்னுடைய வாதம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதனால ரம்யா ஜோ அந்த வீக்கே போயிருக்க வேண்டிய ஆளு. சோ நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த ஷோக்காக இன்புட்டை யார் அதிகமா போட்டிருக்கான்னு கேட்டா அப்கோர்ஸ் திவாகர். அண்ட் கண்டென்ட் ரிலேட்டடாகவும் பார்வதிக்கு அதிகமாக ப்ரோமோஸ்ல வந்தது திவாகர். இந்த ஒரு 40 நாள்ல இந்த ஷோவை மிகப்பெரிய அளவுல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது திவாகர். ஸோ த கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் த ஷோன்னு பார்க்கும்போது நம்ம வந்து திவாகரை உள்ள வச்சுட்டு ரம்யா ஜோவை வெளியில எடுத்திருக்கிறது தான் ஃபேரா இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியாது. இன்னொரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் யூ கைஸ் வில் லூஸ் இன்ட்ரெஸ்ட் இன் த ஷோ. இன்னைக்கு ஒரு பரபரப்பு இருக்கும். இன்னைக்கு திவாகர் வெளில போயிட்டாருன்றதுக்காக எல்லாரும் வந்து பேசுவாங்க. ஆனா இதே பரபரப்பு இன்னொரு 2-3 நாட்கள்ல அது குறையும். அந்த என்கேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம் இல்ல. பட் அட் த சேம் டைம் பீப்புள் ஸ்டார்டட் செட்டிங் ஃபேக் அஜெண்டாஸ் அண்ட் நரேட்டிவ்ஸ் டுவர்ட்ஸ் ஹிம். அதை சேனல் விரும்பலன்றது நமக்கு அப்பட்டமா புரியுது. அதனால எடுத்துட்டாங்க. இன்னொன்னு கானா வினோத் இதுக்கப்புறம் என்ன ஆக போறாருன்றதுதான் இருக்குதுல மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா திவாகர் அப்படின்ற ஒரு நபரை எதிர்த்து மட்டும்தான் ஒரு கேமை அவர் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரு. வேற யாரு கூடவும் கானா வினோத்துக்கு வந்து ஒரு கேம் கிடையாது. திவாகரை எதிர்த்து ஒரு போராடுறான், திவாகர் வந்து இவனை வந்து சப்ரஸ் பண்றான், அவனை வந்து இது பண்றான், ஜாதிய ரீதியா இது பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கேமை வெளியில வந்து கானா வினோத்துக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டை இவங்க கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அது ஒட்டு மொத்தமா இன்னைக்கு அந்த கோட்டை இடிக்கப்பட்டது, தகர்க்கப்பட்டதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா திஸ் வில் அஃபெக்ட் கானா வினோத்ஸ் கேம் பிளே. ஒரு அஜெண்டாவோட சுத்திட்டு இருக்காங்கல்ல, கானா வினோத்தை எப்படியாவது டைட்டில் வின்னர் ஆக்கிடணும்னு ஒரு தரப்பு நினைக்கிறாங்கல்ல, அவங்க கண்டிப்பா அப்படி ஒரு விஷயத்த இதுக்கப்புறம் பண்ண முடியாது. திவாகர் எத்தனை நாள் அதிகமா உள்ள இருக்கிறானோ அதை வச்சு இவங்க கானா வினோத்தை டைட்டில் வின்னர் ஆக்கலாம்னு யோசிச்சிருக்கலாம். திவாகர் வெளியில போனதுனால அடுத்து வரக்கூடிய ஒரு சில வாரங்கள்ல கானா வினோத்தும் வெளியே போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கார். அண்ட் இதுக்கப்புறம் திவாகருக்கு எகெயின்ஸ்டா நீ மார்க் பண்ணது, புள்ளி பண்ணது ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா அவனுக்கு ஒரு கேஸ்டிஸ்ட்னு ஒரு பிராண்ட் இருந்துச்சு. ஆனா வேற யாருக்கிட்டையும் நீ அது பண்ணா 100% உனக்கு பேக் ஃபயர் தான் ஆகும். வியனா இப்போ எகெயின்ஸ்டா ஒரு கேமை பிளே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கானா வினோத்துக்கு எகெயின்ஸ்டா. நீ இதே வியனாக்கு எகெயின்ஸ்டா புள்ளி பண்றதோ மார்க் பண்றதோ திவாகருக்கு எதிராக நீ பண்ண கேவலமான விஷயங்களை வியனா கிட்ட பண்ற அப்படின்னா அது மிகப்பெரிய அளவுல உனக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். ஆடியன்ஸ் இஸ் வாட்சிங். சோ கானா வினோத்துடைய கேம் பிளே டோட்டலா 2-3 வாரத்துல ஃபேட் அவுட் ஆகி அவனும் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து.
தேங்க்யூ. கரெக்ட் கானா ப்ரோ வினோத் கரெக்ட் மெயின் ப்ரோ. ஸ்கோப்பே ஆக்சுவலா அந்த இவங்க ஊர்கா மாதிரி தான் தொட்டுக்கிட்டாங்க. இப்ப கானா வினோத்லாம் கிடையாது. பொட்டன்ஷியல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த எப்சே, அரோரா, அப்புறம் வந்து சபரி, டைட்டில் வினருக்கு வந்து சபரி, இவங்களுக்கு சப்போர்ட் தான். அந்த இவங்க சப்போர்ட்டர்ஸ் தான் என்ன பண்றாங்கன்னா அவங்க மைண்டை டைவர்ட் பண்ணி இந்த கேஸ்ட் இஷ்யூ இந்த இஷ்யூ எல்லாம் வெளியில வச்ச ஒரு நரேட்டிவ் கொண்டு வந்தது. ஆனா கரெக்டா சொன்னீங்க. நானுமே வெயிட் பண்றேன். ஆனா கானா வினோத் பண்ணது ரொம்ப ரொம்ப புள்ளி பண்ணாரு. ஆனா இப்ப என்ன அடுத்த நெக்ஸ்ட் வீக் என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணலாம், பார்க்கலாம். நல்லா இருக்கும். ஏன்னா அடுத்த இதுல வியானா இல்ல இப்பயே எதிர்த்துட்டாங்க இது கேம். இது நான் இன்னொரு வகையில எப்படி பாக்குறேன்னா, திவாகரை எவிக்ட் பண்ணது ஒரு விதத்துல நல்லதுதான். ஏன்னா எல்லாருமே வந்து திவாகர்ன்ற ஒரு ஷேடோ பின்னாடி வந்து இருந்துகிட்டு பீப்புள் ஆர் நாட் கம்மிங் அவுட். அது வந்து கொஞ்சம் விட்டு ஓவர் டூவாவும் ஆகுது நமக்கு ஆஸ் அ வியூவரா பார்க்கும்போது. சேம் திங்க ரிப்பீட்டடா பாக்குற மாதிரி, இவர் வாக் பண்ற மாதிரி, அவர் அது கத்துற மாதிரி, இந்த ரேங்கிங் டாஸ்க்ல இருக்கட்டும் இல்ல எந்த டாஸ்கா இருக்கட்டும், திருப்பி 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 அதே தான் வந்துட்டே இருக்கு. அண்ட் தே ஆல்சோ ஹேவ் த சேம் திங் டு அக்யூஸ் ஆன் him. ஸோ இதுக்கு மேல அது மூவ் ஆனே ஆக மாட்டேங்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் அங்கிருந்து ரிமூவ் பண்ணிட்டா வினோத் வந்து அவர் ஒரு மாஸ்க் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு. இவரை மார்க் பண்றது மட்டுமே ஒரு வேலையை வச்சு அந்த பக்கம் வந்து ரம்யா ஒரு மாதிரி மாஸ்க் பின்னாடி இருக்காங்க, சுபிக்ஷா ஒரு மாதிரி மாஸ்க் பின்னாடி. ஸோ பீப்புள் கேன் கம் அவுட். அலையன்சஸ் வந்து இந்த வீக்கே பார்த்தோம் நிறைய சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு இந்த ஹவுஸ்குள்ள. ஸோ பாசிபிளி வந்து இது ஒரு நல்ல மூவா கூட இருக்கலாம். ஸோ மைட் பி கேம் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் எனக்கு ஆகலாம். அபி திவாகர் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பப்பட்டாரா இல்ல எவிக் பண்ணி அமிச்சாங்களா? என்ன பண்ணாங்க சாண்ட்வி? எதுவுமே டஸ் எனிவன் நோ? தெரியல. இல்ல எதுவுமே தெரியல. எவிக்ட் தான். இல்ல எவிக்டட். எவிக்ட் ஓகே தான் ஓகே. நினைக்கிறேன். ரெட் கார்டுலாம் கிடையாது, கார்டு வந்து எவி கிடையாது. அது எவிக்ட்டுமே நமக்கு எப்படி தெரியும் சாம்? அது இன்னைக்கு பண்ணாங்களா இல்ல நாளைக்கு எவிக்ட், பண்றாங்களா? அதான் எவிக்ட் தான் பண்ணிருப்பாங்க. கார்டுன்றது அவங்க எடுக்கவே இல்லை. ஏங்க அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்துட்டு ரெட் கார்டு அது ரெட் கார்டு இல்லைங்க. அவங்க வச்சு விளையாடிட்டு அது இருந்தாங்களே கார்டு அந்த கிடையாது. பிரிக்கு, அதுங்க அது. அந்த பிரிக்குங்க இல்ல நான் செகண்ட் இவனை வந்து ப்ரோமோல கூட ஹீரோ பின்னாடி சும்மா டேபிள் இருக்கிறவனை போட்டு நோண்டி வச்சிருந்தாங்க. சும்மா இருக்கிறவனை சூப்பர் ஸ்டார் இப்ப ஆக்கி ரெட் விட்டுருவாங்க கார்டு நினைச்சிட்டு மட்டும் இருந்தாங்க. கொடுத்தாங்கன்னா அதான் ஏன் நீங்க சொன்ன மாதிரி திவாகரை பெரிய ஆள் ஆக்கிடுவாங்க வெளியில. அது கொடுத்துருக்கோம், அந்த தப்பை அது செஞ்சுதான் செய்யவே பாறேன் வேண்டாம். அப்படின்னு. இன்னொன்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, வினோத் வந்து அடுத்த டார்கெட்டா வந்து வியனா, அப்புறம் வந்து திவ்யா இவங்க திவ்யா பின்னாடி போவாரு. ஏன்னா அவங்கள கிரிட்டிசைஸ் பண்றவங்க கிட்ட தான் அடுத்து அவர் போவாரு. அவரோட தப்ப வந்து வாட்டர் பேலன் குத்தி குத்தி காமிச்சுக்கிட்டு இருந்தாரு. சோ அதனால வந்து அவங்க மேல வந்து ஒரு மாதிரி வன்மத்தை கொட்டிட்டு ஒன்னு பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்ப அடுத்து வந்து இவருக்கு அதான் ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஆரம்பிச்சிட்டாருங்க. நேத்து பாத்தீங்களா இல்லையா? ஆரம்பிச்சிட்டார். அந்த இதுல எக்ஸாக்ட்லி. ரொம்ப இதா இருந்துச்சு. அந்த சவுண்ட் எல்லாம் விடுறது நேற்று கடைசி டாஸ்க் சவுண்ட் எல்லாம். பண்ணும்போது வியானா ஆரம்பிச்சாரு. ஏங்க அந்த ஏதாச்சும் இதுதான் அப்டேட் தெரிஞ்சுதா? சாட்டர்டே ஹேப்பனிங், சண்டே ஹேப்பனிங்ஸ் நேரம் இல்ல அத வந்திருப்பாங்களே, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது வெயிட் தெரிஞ்சுதா? ஒரே பண்ணிட்டு ஒரு இருக்கேன். அப்டேட் வெயிட் தான் பண்ணிட்டு பார்த்தேன். பார்வதி வந்து கெட்டிங் ஹெவி ரோஸ்ட்னு. பார்வதி வந்து ரோஸ்ட் ம். பண்ணப்பட வேண்டிய ஆள் தான், ஒத்துக்கிறேன். இருந்தாலும் அந்த வீட்ல இன்னும் நிறைய ஓட்டைகள் இருக்கு. சபரி பண்ணது அதெல்லாம் எப்படி அந்த இல்லங்க இப்படி ஃப்ரீ பாஸ் கேப்டன்சி கொடுக்குறாங்க? டாஸ்க்குமே கேட்டிருக்காங்கன்னு வன்மப்புனை கேள்வி. கேளுங்க. வன்மப்புனை கேப்டன்சி டாஸ்க்குமே கேட்டிருக்காங்கன்னு அப்படியா? ஒரு நம்பகத்தக்க தகவல் வந்திருக்கு. என்ன பார்ப்போம், கேட்டுறாங்களாம்? வெயிட் பண்ணி பார்ப்போம். அது 2 பேர் சைடுமே இஷ்யூ, எப்படி சொல்ல ப்ராப்ளம். முடியும் 2 பேர் சைடுமே இஷ்யூன்னு? எனக்கு இல்ல அந்த அது நம்ம ஷோ பார்ப்பாமே, வெயிட் பண்ணுங்க. ஏங்க உடனே எல்லாம் இல்லங்க புனை ஆ, இங்க வந்து பாரு பொழக்கப்பட்டாருன்றது வந்து நான் காலையில ஒண்ணு போட்டேன் தெரியுமா? ம். அரங்க மாதிரி என்ட்ரி கொடுத்த விஜய் சேதுபதி அதே டெம்ப்ளேட் தான் சரியா? வார சும்மாவா? வாரம் இது ஒரு டெம்ப்ளேட் அது போட்டு விட வேண்டியதான். போட்டா சரி, மட்டும் அது என்னத்த நடக்காமல இருக்க போகுது. என்னைய கேட்டா நடக்கதான் போகுது. சபரிக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு எல்லோ கார்டு வார்னிங்காவது கொடுக்கணுங்க, இப்படி அக்ரெசிவா ப்ளே பண்ணதுக்கு. ஏங்க வன்மபூனை இது என்ன தெலுங்கு பிக் பாஸா? நாகார்ஜுனா மாதிரி நல்லா ஹோஸ்ட் பண்றதுக்கு அது சரி, விஜய் என்ன சேதுபதி பேசிக்கிட்டு ஹோஸ்டிங் இருக்கீங்க? அதானே? ஓகே. அவரே செகண்ட் போகல வந்து அவரே பண்ணி காட்டிட்டாரு. வேற அம்மா கரெக்ட் தானேங்க? வேற மாதிரி ப்ரோமோ 2ல அவர் பண்ணது வந்து அது அவரோட ஹோஸ்டிங் தான் அவரே பண்ணிக்கிறாரு. அவர்தான் சொல்றாரு, நான் ஷோ ஃபுல்லா நான் பண்ணிட்டுப்பா அப்படின்னாருல. அதானடா உங்களை அதானங்க பண்ற. பார்த்து பண்றேன். நாங்க தான் சார் பண்ணிட்டு இருக்கோம். அதான் நாங்க பண்ற. தான் சார் உங்களை பார்த்து பண்றோம். தெரியல. அது அவங்க ஒரு நரேட்டிவ் வச்சிருப்பாங்க. அத வச்சு போய்க்கிட்டு இருக்காங்க. ஆனா வந்து சபரி பண்ண பிசிக்கல் அசால்ட்டுக்குலாம் வந்து நீயும் தப்பு, அவனும் தப்பு அப்படின்னு முடிச்சா ரைட்டு. சபரிக்கு டைட்டு கப்ப குத்தி குடுத்துட்டு போங்க இல்லங்க அப்படின்னு இருக்கலாம். அப்படி பண்ணா எனக்கு இந்த கொஞ்சம் சபரி நெக்ஸ்ட் வந்து விஷயத்த இருங்க, நான் ஒரு நிமிஷம். சபரி விஷயத்த நான் டீடைலா பேசணும். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதை பேசாம இந்த சாட்டர்டே நடந்த இந்த விஷயத்தான் பேசலாம்னு இருக்கேன். எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. சபரியை தனியா வச்சு அடிக்க மாதவியும் போறீங்களா? செஷன் வச்சு சபரியை அடிக்க தனியா வச்சு இப்ப அடிக்க போறேன் நானு.
மாதவி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க நேத்து பேசுங்க. பண்ண அடுத்து ராம் வேலையெல்லாம் பேசுங்க. தனியா வச்சுதான் செய்யணும் அதெல்லாம். ரசிகன் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுவோம். இருங்க நான் அப்படியே டென்ஷன்ல இருக்கேன். ஓகே இதுல ஓகே வேற வாங்க. வந்து என்னைய அசிங்கமா திட்டுறானுங்க சபரி ஃபேன்ஸ். டேய் அவன் பண்ணதான்டா அசிங்கம். குப்பை தொட்டிக்குள்ள கைய விட்டு பிரஷ் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன வந்து திட்டுறீங்க? ஆக்சுவலா வந்து அது அரர சொன்னது கரெக்ட் தானே. எச்ச பிரஷ்ஷ வச்சு ஆஸ் அ எச்ச கண்டென்ட். யோசிச்சு பாருங்களேன். ஆஸ் அ விமனா நீ இருங்க குப்பை வெண்மை பூனை இந்த டாபிக்க அடுத்த ரவுண்ட்ல ஓபன் பண்றேன். மாதவியும் ராமும் சரி. பேசிட்டோம். ஏன்னா இது பெரிய டாபிக். ஓகே. ஸோ அபி என்னோட பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ரோமோ கொஞ்சம் நல்லா டீகோட் பண்ணிங்கன்னா தப்பாக கூட இருக்கலாம். ஸோ இவ்வளோ ஐ மீன் இந்த வீக் ஃபுல்லாக நிறைய நடந்திருக்கு. பட் ஏன் அவங்க பிரிக்ஸை மட்டும் கொண்டு வந்து வச்சு ஒரு ப்ரோமோ பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அந்த இதுக்கு பார்வதி நேற்று பேசுனது அரோராவுக்கு சப்போர்ட் பண்ணுறதோட நெரேட்டிவ் அதை வச்சு திவாகரையும் ரோஸ் பண்ணி அரோரா வந்து நேற்று சொல்லியிருப்பாங்களே இவளோட கண்டென்ட்டே வந்து இப்படிதான் சொல்லிட்டு அதை வச்சு தான் அவர் பேஸ் பண்ணி திவாகரை எவிக் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ பார்வதிக்கும் இங்கே வார்னிங் நடந்திருக்கு. கம்பேரிட்டிவ்லி திவாகரையும் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவருக்கு கொடுத்துருப்பாங்கன்னு தோணுது. ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா குப்பையை வச்சு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ நான் இன்னொரு ஆங்கிளில் யோசிக்கிறேன். இவங்கெல்லாம் நாமினேஷன்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இவங்க குரூப்பாக சபரிக்கு அகெயின்ஸ்டாக ப்ளே பண்ணுறாங்க. அதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணி பெருசாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சபரி ஒயிட் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுது. இல்ல இதுல சபரியை ஒயிட் வாஷ் அதான் பண்ண குப்பை நேத்தே விஷயத்துல என்ன பேசுனேங்க. இருக்கு? இல்ல நேத்தே நான் வந்து ஸ்பேஸ் நைட்டு வந்து ஸ்பேஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே நான் சொன்னேன் செட்டிங் ஃபார் விஜேஸ் கண்டென்ட் செட் பண்றாங்க விஜேஸ்க்கு அப்படின்னு சொன்னல. இந்த இல்ல இஷ்யூ இல்ல எல்லாமே நேத்து நேத்து நடந்த நேத்து சாம் ஹாப்பனிங் நீங்க எல்லாமே. போனதுக்கு அப்புறம் கூட இவரு இமான் ப்ரோ வந்து பேசினாரு. அவர் கூட வந்து சொன்னாரு இதெல்லாம் சேனல் சைட்ல இருந்து ப்ரொமோஷன் பண்றாங்க. இந்த மாதிரி கேரக்டர் அசாசினேஷன்ன்றத வந்து ஒரு இதா எடுத்துட்டு வந்து ஒரு ப்ரொமோஷன் ஒரு ஹைப் ஏத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. விச் கேன் பி மோர் ரிலேட்டபிள்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ப்ரோமோ 1 பார்க்கும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த இது எல்லாமே செட்டிங் தான். பார்வதியை டவுன் பண்ணி அரோராவை வந்து ஹைப் பண்றாங்க. அதாவது கேமே விளையாடாத அரோராவை அவங்க நினைச்சிருந்தா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி அந்த பொண்ணை அனுப்பிச்சிருக்க முடியும் எவிக்ஷன்ல இருந்தப்போ. ஆனா அந்த பொண்ணை அனுப்பாம அந்த பொண்ணை ரிட்டைன் பண்ணிட்டு துஷார் தான் அந்த பொண்ணோட வீக்னஸ்ன்னு சொல்லி துஷாரை வெளியில அனுப்பிச்சிட்டு அந்த பொண்ணை வந்து ஒயிட் வாஷிங் பண்ணிட்டு ஒரு மாதிரி உள்ள வச்சிருக்காங்க. இது எதுக்கு? யாரோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல அந்த பொண்ணு வந்து இவ்வளவு தூரம் உள்ள இருக்கு அப்படின்றது தெரியல. ஜென்யூனாவே அந்த பொண்ணு ஒண்ணும் பண்றது இல்ல. நேத்துமே அந்த பொண்ணு வந்து இந்த வீக் அந்த பொண்ணு எடுத்த விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கும் சரி விக்ரமுக்கும் சரி டெஃபினட்டா உள்ள வந்து எதர் ஹிண்ட் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு ட்ரெஸ் கோட் மூலமா இது மூலமா போயிருக்கலாம். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பிக் பாஸ் உள்ள கன்ஃபெஷன் ரூம்ல நிறைய விஷயம் நடக்குது, அதை நம்மகிட்ட காட்ட மாட்டாங்க. இந்த ஹிண்ட் வந்து டெஃபினட்டா விக்ரமுக்கும் அரோராக்கும் போயிருக்கு. அரோரா பிக்ட் பார்வதி திவாகர் ஆங்கிள் எடுத்து பிளே பண்ணாங்க. அதேதான் விக்ரமும் பண்ணாரு. ஸோ இது ரெண்டுமே தற்செயலா நடந்த மாதிரி தெரியல. அந்த பொண்ணு கன்ஃபெஷன் ரூம்ல போய் அழுதுட்டு வந்தப்போ கூட அழுத வரைக்கும் கூட அந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்படிதான் இருந்தது. அந்த பொண்ணு இப்படி திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் இப்படி மாறுச்சு, எப்படி இப்படி பேசுது அப்படின்றது வந்து எனக்கு வந்து தெரியவே இல்லை. ஸோ டெஃபினட்டா சேனல் வந்து பேக்கிங் ஃபார் அரோரா அப்படின்றது கிளியரா தெரியுது. விக்ரமுக்கும் ஒரு மாதிரி விக்ரம சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. இதுல அரோராக்காக நேற்று சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸ். ஒரு வகையில நான் இது எப்படி எடுக்கிறேன்னா ஒருவேளை ரியா அவங்க ஃப்ரெண்டும் எக்ஸ் கண்டஸ்டன்ட் தான், க்ளோஸ் டு மஞ்சரி, ஜாக்லின் இவங்க மாதிரி ஆளு. அவங்க கூட ரீச் அவுட் பண்ணியிருக்கலாம், சப்போர்ட் போஸ்ட் போடுங்க அப்படின்னு கேட்டு அதனாலையும் போட்டிருக்கலாம். இல்ல விஜய் பார்வதிக்கு அகெயின்ஸ்டா வந்து போடணும் அப்படின்றது வந்து சேனலோட நரேட்டிவா கூட இருக்கலாம். ஸோ யூ நெவர் நோல. ஸோ இது வந்து இப்போ அதை வச்சு செட் பண்ணி இப்போ அதை எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்கா வச்சு பேசி நெக்ஸ்ட் கேப்டன்சி டாஸ்க்ல வந்து அந்த என்ன சொல்றது சபரியோட விஷயத்த வந்து லைட்டர் நோட்ல கொண்டு போகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த டே இது எப்படின்னா சபரியை ஒயிட் வாஷ் பண்றதுதான். ஆனா இந்த பின் விஷயத்துல வந்து சபரி வந்து பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. அது ரொம்ப கிரீப்பியான பிஹேவியர். அந்த ஒரு விஷயத்துல அரோரா சொன்ன பாயிண்ட் கரெக்ட். நோபடி வில் எவர் டூ தட். அவர் நிச்சயமா அந்த இடத்துல சாண்ட்ராவையும் திவ்யாவையும் ஃப்ரேம் பண்றதுக்காக மட்டும்தான் அது பண்ணாரே. அதுக்காக தான் எடுத்துட்டு போய் ஒளிய வச்சாரு. அதை எடுத்துட்டு வந்து 2-3 பேர்கிட்ட சீக்கிரட்டா சொல்றது இது எல்லாமே வந்து சபரி ஃப்ரேம் பண்ணாரு. சரி ஒரு 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 பாயிண்ட் சாண்ட்ரா கேட்கிற பாயிண்ட் கரெக்ட் தான். அந்த இடத்துல கனி திரு வந்து ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரஷ் அவங்க போட்டதை வந்து ஒத்துக்கல, அமைதியா இருந்துட்டாங்க, இல்ல வேற யாரோ போட்டுட்டு பேசாம இருந்துட்டாங்க அப்படின்னா அவர் அந்த இடத்துல யாரை ஃப்ரேம் பண்ணியிருப்பாரு?
இது தப்பில்ல. அவங்க சீக்ரெட் டாஸ்க் பண்ணாங்க. பிக் பாஸ் குடுத்த சீக்ரெட் டாஸ்க் பண்ணாங்க. வீட்ல இருக்க பொருள வந்து இந்த மாரி பண்றது வந்து ஒரு சீப் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி இவரு வந்து பிராண்ட் பண்ணியிருக்க மாட்டாரா சாண்ட்ராவாங்க? ஸோ சாண்ட்ரா ஓவரா ரியாக்ட் பண்ணாங்க. பிரஜின் ஓவரா ரியாக்ட் பண்றாங்க. திவ்யா ஓவரா ரியாக்ட் பண்றாங்கன்னு நேத்து நெறைய பேர் சொன்னாங்க. எங்க ஓவரா ரியாக்ட் பண்ணாங்க? அவங்க பேசுனது கரெக்ட் தான். இந்த மாரி சீப்பான திங்ஸ்க்கு வந்து உங்கள யாராவது பிராண்ட் பண்றாங்க, ஃப்ரேம் பண்றதுக்காக குப்பை தொட்டிலருந்து நோண்டி எடுத்துட்டு போயி 2 நாள் பாதுகாத்து அவர் பெட்ரூம்ல வச்சிருந்துட்டு, தான் என்னமோ பெரிய சிறந்த புலனாய்வு புலி மாரி எடுத்துட்டு வந்து அங்க பேசுறாரு அப்டின்னா, இத வந்து எப்படி நீங்க கரெக்ட்ன்னு சொல்றீங்க? அங்க இருக்கவங்க யாருமே வந்து, ஆ தப்பே கூட இருக்கட்டும். "நீ ஏன் குப்பை தொட்டிய நோண்டி எடுத்து வச்ச?" அப்படின்ற கேள்விய சபரிட்ட கேட்கவே மாட்றாங்க. அப்படி என்ன சபரிக்கு அங்க என்ன பிரிவிலேஜ்? சபரி கீழ தள்ளிவுட்டு ஒரு பொண்ண வந்து இது ஹர்ட் பண்ணாலும் கேட்க மாட்றாங்க. குப்பை தொட்டிக்குள்ள கைய விட்டு எடுத்து வச்சாலும் கேட்க மாட்றாங்க. அப்ப சபரி என்ன பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. வினோத் என்ன பண்ணாலும் கேட்க மாட்டாங்க அப்டின்னா, இந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்களே வந்து இவங்கலாம் வந்து டாப் 5 போவாங்க. இவங்களுக்கெல்லாம் சேனல் பேக்கிங் இருக்கு அப்டின்னு சொல்லி வச்சுக்கிறாங்களா? எனக்கு புரியல. அபி ச என்ன வன்ம பூனை ஏதோ சொல்ல வந்தீங்க? வன்ம பூனை என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க? குப்பை தொட்டியில இருக்கிறதுக்கு யாருமே கேட்கல. நீங்க அரோரா கேட்டாங்கங்க நேத்து. அதுதாங்க. அது ஒரு வாரம் கேட்டு போயிட்டாங்க அவங்க. ஆமா. ஆனா வந்து மீதி யாருமே சொல்லல. ரம்யா, கனி இவங்க யார் விக்ரம் யாருமே சொல்லலையே அதன்றேன். அதுதான் இந்த சைடு ஒரு கேங்கு, அந்த சைடு ஒரு கேங்குன்னு ஆயிடுச்சுல்ல. அப்புறம் என்ன? இனி ஃபுல்லா See, கேங் அவங்க வாரா தான் கேட்ட இருக்கும். கேள்விக்கும், சபரி அங்க எடுத்துட்டு வந்து பிரசன்ட் பண்ண விஷயத்துக்குமே நெறைய கான்ட்ராடிக்ஷன் இருக்கு. அதுல எதுவுமே வந்து இப்பதான் கேக்குது. ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ஷனே கிடையாது. சபரி பேசினதுக்கும், அவர் எதுக்காக அத உள்ள எடுத்துட்டு போய் வச்சேன் அப்படின்னு அவர் ஜஸ்டிஃபை பண்றதுக்கும் சம்மந்தமே இல்ல. ஆக்சுவலி அந்த கே இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள பிரஜனும் சாண்ட்ராவும் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, என் ப்ரஷ்ஷ காணோன்னு தான் கேட்பாங்க. அதுக்கு அவர் உள்ள போயிட்டு நான் லைவ்ல எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு கேட்குறேன்ட்டு தான் உள்ள போவாரு. ஆனா கடைசி வரைக்கும் அவர் அத கேட்கவே இல்ல எல்லாத்துக்கிட்டயும். இவங்க ப்ரஷ் காணோம், யாராவது எடுத்து அந்த க்ளாசெட்ல போட்டீங்களான்ற கொஸ்டின் அவர் எங்கேயுமே கடைசி வரைக்கும் கேட்கவே இல்ல. உடனே அவர் போயிட்டு ஒரு பேக் எடுத்து வருவாரு. உள்ள வந்துட்டு உடனே திவ்யா மேலயும், சாண்ட்ரா மேலயும் தான் சொல்லுவாரு. கடைசி வரைக்கும் அவங்க அந்த பாயிண்ட்ட அவர் கொஸ்டினே பண்ணவே இல்ல அவரு. எதுக்காக போனாரோ, அத ஆக்சுவலா அவர் பண்ணவே இல்ல. அந்த கொஸ்டின் அதுதான் சொல்றேன். அந்த கொஸ்டின கேட்கவே இல்ல. அவங்களது ஏதோ வந்து அந்த ஃப்ளஷ் டேங்க்ல விழுந்திருக்கு. அது எப்படி விழுந்தது? யாராவது தெரியாம போட்டுட்டீங்களா? அப்படின்ற அந்த கொஸ்டின கேட்காம, இவரு எதுக்கு வந்து வாலண்டியரா வந்து அவர் பெட்ரூம்ல போய் எடுத்துட்டு வந்து, அத எடுத்துட்டு வந்து காமிக்கணும். தட் இஸ் சோ சீப். அது எப்படி நீங்க ஜஸ்டிஃபை பண்றீங்க? அவரு வந்து பண்ணது தப்பு. அதுவும் வந்து அவரு சொல்றாரு, "நான் பார்க்குறேன். திடீர்னு என்னடா திவ்யா சம்மந்தமே இல்லாம குப்பை கொட்டுறாங்க." அப்படி எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. போய் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா, இவரு என்ன அந்த வீட்டுக்கு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீசரா? இல்ல வந்து கேப்டனா? ஒரு பொண்ணு ஏதோ போடுறாங்க. அந்த ஒரு பொண்ணு போட்ட மாரி கூட இருக்கட்டும். சாண்ட்ரா ஏதோ போட்ட மாரி இருக்கு. திவ்யா ஏதோ கட்டுற மாரி இருக்கு அப்படின்னு சஸ்பிஷியஸா நீ போய் நோண்டுவியா அத? அவங்க வேற ஏதோ கூட போட்டுருக்கலாம். எக்ஸாக்ட்லி. ஒரு பொண்ணா எவ்ளோ கிரீப்பியா என்ன இருக்கும் வேணா யோசிச்சு பாருங்களேன். போட்டுருக்கலாம். எ சீரியஸ்லி. நான் ஒரு யூஸ்டு சானிட்டரி நாப்கின் கூட போட்டுருக்கலாம். நீ எப்படி அத எடுத்து பார்க்கலாம்? உனக்கு யார் அந்த ரைட்ஸ குடுத்தது? அத எடுத்துட்டு போய் நீ இன்னொரு ஜிப்லாக்ல போட்டு உன் பெட்ரூம்ல சேவ் பண்ணி வச்சுட்டு, அத நீ வந்து பெருமையா வேற பேசுற. சீரியஸ்லி இது வந்து சச் அ கிளவுன் பிஹேவியர் தான். இதுக்கெல்லாம் இவனுக்கெல்லாம் முட்டு வந்து குடுத்துட்டுலாம் டைட்டில் வின்னர் வந்துராதீங்க. குடுத்தா ரொம்ப கேவலம். சரி, எனக்கு ஒரு டவுட் கிளியர் பண்ணுங்க. இது அரோரா வந்து இப்ப பாரு கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டான்னு சொன்னீங்கல்ல. லாஸ்ட் வீக் பிரஜின் வந்து இதே தானே பண்ணுவான். என்னை தொட வந்துட்டன்றதுக்கு நீ என்னை இப்படி பண்ண வந்துட்ட அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அங்கேயும் கேரக்டர் அசாசினேட் தானே பண்ணுவான். அப்பயும் இதை பத்தி யாரும் பேசல. எனக்கு அது புரியவே இல்லை. நான் தான் ஷோ வேற பாக்குறேனா இல்லையா? பாரு அந்த டாஸ்க்ல அந்த வாந்தி எடுத்த மாதிரி பிஹேவ் பண்ணது தான் ஓவர் த போர்டு தான் போய் பண்ணி லூசு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தா. அத அத விட வந்து இப்ப சபரி கீழ தள்ளுனது வந்து சப்ப மேட்டரா உங்களுக்கு அப்படின்ற மாரி தான் எனக்கு இருக்கு. இது வந்து நீங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? அவளும் தப்பு, இவளும் தப்புன்னுவீங்களா? டிஸ்குவாலிஃபிகேஷனே அங்க கிடையாது கேம் ரூல்ஸ் படி. டிஸ்குவாலிஃபைன்னு விக்ரம் கத்துனோனே கனி அங்க தப்பா ஜட்ஜ் பண்ணி முடிச்சுரும். சீரியஸ்லி இது என்ன ஒண்ணும் புரியல. இல்ல வந்து அங்க விக்கல்ஸ் கத்தத ஏன் இவங்க எடுத்தாங்கன்னு தெரியல. ஹி இஸ் நாட் த ஜட்ஜ். ஹி இஸ் ஜஸ்ட் ஷவுட்டிங் ஃப்ரம் த ஆடியன்ஸ். இப்போ வந்து கிரிக்கெட்ல நம்ம கத்துற மாதிரி தான். அவுட்னா குத்துருவாங்களா? ம். சபரிய காப்பாத்துறதுக்காக இப்படி ஒரு காமெடி. என்னமோ பண்றாங்கங்க. நேத்து பார்த்தீங்களா? இந்த சொன்னீங்கல்ல, இந்த சபரிக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீ பாஸ்ன்னு. அது இந்த சுபிக்ஷா வந்து கேப்டன்சி டாஸ்க்ல அந்த பொண்ணோட அந்த ராட எடுத்ததுக்கும், பார்வதிக்கு வந்து நடந்த பிசிக்கல் வயலன்ஸ் ஈக்குவேட் பண்ணி பேசுறாங்க கனி. அது எனக்கு லூசு. புரியவே இல்ல.
இதுக்கு வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக்கா அப்படின்னு. யார்ரா நீங்களாம்? இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் விஜய் பாரு ரோஸ். அவங்கலாம் அன்பு கேங் வாரியர்ஸா இருப்பாங்க. மேஜிக். ஓ சாரி. வண்ணு புனே. இல்ல அபி இம்மாதோட இல்ல, பார்ட்டிசிபேஷன் இல்ல. பாரு. ஆக்சுவலி வந்து இது நம்ம முன்னாடியே பேசினதா. சபரி இஸ் சேனல் ப்ராடக்ட். அப்படிங்கும்போது நீங்க எல்லோ கார்டோ, ரெட் கார்டோ குடுத்து பண்ண முடியாது. திரும்ப அந்த சேனல்ல அவன எடுக்க முடியாது. அது பிக் பாஸ் சொன்னா தான் சின்ன கோட்டுக்கு பக்கத்துல பெரிய கோடு போட்டா இதாயிரும். ஸோ இப்போ இவனுங்களுக்கு இந்த வாரம் ஃபுல்லா டாபிக் கிடைக்கல. பெரிய இஷ்யூவா இருந்தது சபரி இஷ்யூ மட்டும் தான். அடுத்து வந்து இந்த கானா வினோத் திவாகர் இஷ்யூமே அது மாதிரி ஃபன் வார்த்தை, கெட்ட வார்த்தை, பீப் வேர்டுன்னு போயிருச்சு. ஸோ பெருசா ஒண்ணு கிரியேட் பண்ணணுன்றதான் விஜய் பாரு ரோஸ்ட் அந்த ஹேண்ட் சிம்பல், அரோரா டாபிக் ஐயோ! அரோராவ கேரக்டர் ம். அசாசினேட் பண்ணிட்டாங்க அப்படின்றது. அதுக்கு ஒரு 2, 3 செலிபிரிட்டீஸ வச்சு இவங்க போட வச்சு அத பெருசா பேசிட்டு விஜய் பாருக்கு ஒரு ரோஸ்ட்ட குடுத்துட்டு, இங்க கனி எஃப்ஜே சபரிக்கு ஒரு லைட்டா ஒரு தட்டு தட்டிட்டு முடிச்சுட்டாங்க. அப்படிதான். இதுல இவர் போட்டிருக்காரு பாருங்க. இமாத் ப்ரோ மேல போட்டிருக்காரு பாருங்க. அதான் ஐ பார்த்தேன். திங்க் இமாது திஸ் ப்ரோ பீரியட் ரோஸ் ஃபார் போட்டிருக்காரு. கேப்டன்சி. ம். ஆ அதுதான் அங்க நடந்திருக்கு. சபரிய வந்து அப்படிலாம் வந்து நீங்க நெனச்ச மாரிலாம் எல்லோ கார்டு, ரெட் கார்ட்லாம் குடுத்து, ஒரு நீ பண்ணது மேன் ஹேண்ட்லிங் அப்படிலாம் அவங்க பிராண்ட் பண்ண மாட்டாங்க. முடியாது. பிகாஸ் ஹி இஸ் அ சேனல் ப்ராடக்ட். அப்ப எப்படி காப்பாத்த முடியும்? இப்படிதான் காப்பாத்த முடியும். அந்த வீட்ல நானும் அதானே சொன்னேன். இன்னைக்கு இந்த வாந்தி எடுக்கிற சிம்பலுக்கு நீங்க இவ்ளோ ரோஸ்ட் பண்றீங்கன்னா, எஃப்ஜே பண்ணது இருக்கு, விக்ரம் பண்ணது இருக்கு, கானா வினோத் இத விட பண்ணியிருக்காரு. போய் கேவலமா பண்ணிருக்கான். நேத்து போய் பால் கறக்கிற மாரி திவாகர் கீழ போய் செண்பகமே செண்பகமேன்னு போய் பாட்டு பாடுனாரு. இன்னும் பார்க்க முடியாத, சகிக்க முடியாத மார்க்கிங் சிம்பல்லாம் நெறைய இருக்கு அந்த வீட்டுக்குள்ள. ஆனா மார்க்கிங்க்கு இன்னைக்கு வந்து கேட்டீங்க பார்த்தீங்களா? அங்க தான் ஹைலைட்டு. அங்க விக்ரம் வந்து ஒத்துக்கிறாரு. "எஸ் ஐ ஆம் அ மார்க்கர். ஐ ஆம் கோயிங் டூ டூ மார்க்கிங் ஒன்லி" அப்படின்றத ஒத்துக்கிறாரு. மேன் ஹேண்ட்லிங்கே சொன்னாருல்லங்க. அடுத்த வாட்டி இல்ல, பிசிக்கல் இல்ல. டெஸ்ட்ல அதெல்லாம் மேன் 1 ஹேண்ட்லிங் ஹார்ல பண்ணலாம் கட் பண்ணிட்டேன். சொல்றேன்றாரு. அதெல்லாம் 1 ஹார்ல 1 கட் ஹார்ல கட் பண்ணிட்டேன். பண்ணிட்டேன். நம்ம 24 ஹவர்ஸ்ல இருக்கே. என்ட்ட வீடியோ இருக்கே. ம். நான் சொல்றேன்ல அதெல்லாம் வந்து இவர் பண்ணி சொல்லிக்க கூடாதுல்ல. அது ஆனா அந்த ஷோல அந்த அது அது அந்த டாஸ்க்ல பாரு ஓவர் த போர்டா தான் போய் பண்ணுச்சு. அவ பண்ணது ஓகே. மார்க்கிங் தான். அதுக்கு அத வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. சாம் ஆனா அந்த சாம் வீட்ல கோஹோஸ்ட் கொடுத்துருக்கேன் சாம். வாங்க. ஹாய் ஆனா இமாத் ப்ரோ. ஹ ஆனா அந்த வீட்ல மார்க்கிங்ன்றது இத விட கேவலமா நெறைய பேர் பண்ணியிருக்காங்க. எஃப்ஜே பண்ணலையா? அந்த ஜஸ்ட் எஃப்ஜே மொத பண்ண வாரமே மார்க்கிங் கத்துனாரேங்க. மார்க்கிங் எல்லாம் எஃப்ஜே பண்றதெல்லாம் கேட்கவே மாட்டாரு. இன்ன வரைக்கும் கேட்கல. பட் இன்னைக்கு வந்து கேட்டிருக்காங்கன்னா, சூப்பர் அப்படின்னு தான் நோ இருந்தது. நோ மை பாய் டியூட் நேஷன்னா அப்படிதாங்க. நீங்க இல்ல சும்மா டியூட்ஸ் உள்ள வராதீங்க. இது போன சீசன்ல ஹாய் நடந்ததே இமான் ப்ரோ. தான். இல்ல மேஜிக் விக்ரம் பண்ண மார்க்கிங் வந்து டிஃபரெண்ட். ஆக்சுவலி அவன் வந்து சூசைட் பத்தி பேசியிருக்கான், கழுத்தை அறுத்துடுறான், கத்தி எடுத்து குத்திடுறான், இப்படிலாம் வந்து ரொம்ப வல்கரா பேசியிருக்கான் விக்ரம். அது கேட்க வேண்டிய விஷயம் தான். இமாத் ப்ரோ லிசனர் போயிட்டாரு. அத வெளிக்கிட்டாரு. கேட்காம வாந்தி எடுத்துட்டு இருக்காரேங்க. அதத்தாங்க நான் சொல்றேன். ம். அத கேட்காம வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதான் சொல்றது. போன சீசன்லயுமே இவர் இதத்தான் பண்ணாரு. இவர் நெறைய பேருக்கு முன்னாடி சவுண்ட் ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவ்வளோ பேச்சு இருக்கும். அத விட்டுட்டு சவுண்ட் ரியாக்ஷன புடிச்சு அடிச்சுட்டு கிடப்பாரு. அதுதான் இது. வருஷம் வருஷம் இப்படிதான். ம். சரி, ஓகே. என்ன பண்ண சொன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். இதான் பிக் பாஸ் சொன்ன மாரி சின்ன கோடு பக்கத்துல பெரிய கோடு போட சொன்னாங்கல்ல. அத பார்வா வந்து வாலண்டரியா மாட்டி பெரிய கோடு ஆமா. போட்டுருச்சு. ஆயிடுச்சு. எப்பவுமே பாரு வந்து எவனாவது மாட்டலாம் அப்படிங்கும்போது, இது அதுக்கு மேல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அத டைல்யூட் பண்ணி விட்டுருது. அதுதாங்க பிக் பாஸ் நல்லா 1000 வாட்டி சொல்றாரு தெரியுமா? க்ளோஸ் த ஃப்ரண்ட் டோர் அப்படின்றாரு தெரியுமா? அதுக்குதான். கொஞ்ச நேரம் சும்மா இரேம்மா. நானே ஒண்ணு பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். நடுவுல வந்து நீ எதையாச்சும் பண்ணி நீயே தலைய குடுக்குற. ஒரு வேலைய உருப்படியா பார்க்க விடுறியான்ற மாதிரி தான் இருக்கு. ம். ஒருவேளை பாருதான் சிம்பத்தி யாரோட சிம்பத்தி வாங்கி கொடுத்துருக்காங்க என்னட்டு வாண்டடா. ம். பாரு கொஞ்ச இ நேரம் வந்து அப்பப்ப கம்மன் இருந்தாலே அதுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். அது நல்லது அதான் அதுவே பிக் பாஸ் தலையில சொல்லுவாரு, முள்ளு போட்டுக்கிட்டு இந்த சீசன் அப்பப்போ கொஞ்சம் கதவை சாத்துங்கன்னு சொல்லுவாரு பிக் பாஸ். சொன்னாரு ஒரு வாட்டி அது வச்சு செஞ்சாரு பாருக்கு பாருவ. கரெக்டான இல்ல அது இல்ல. ஓப்பனாவே சொல்றாரு. நேத்து உட்காந்து சோஃபால உட்காந்து பேசிட்டு இருந்துச்சே. இந்த வாரம் அரோரா போனா நல்லா தான் இருக்கும். ஆனா அவ போமாட்டா. ஏன்னா உள்ள ஒரு கோல்முட்டி வேல பார்த்து இங்கிட்டு அங்கிட்டு ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கா. அது இந்த ஷோவ பொறுத்தவரைக்கும் அவனுங்களுக்கு தேவ. அப்ப எப்படி அனுப்புவானுங்க? வச்சிருப்பானுங்க அப்படின்னுது அது.
மொத்தம் வந்து தெலுங்குல ஒரு நியாயம், தமிழுக்கு ஒரு நியாயம். ஓகே. தமிழ் பிக் பாஸ் நீங்க வந்து எப்படி வேணாலும் விளையாடலாம். யார வேணாலும் குத்தலாம். மூஞ்சி உடைக்கலாம். விஜய் டிவி ப்ராடக்ட்டா இருந்தா ஒயிட் வாஷ் பண்ணுவோம். மத்த ப்ராடக்ட்டா இருந்தா ரெட் கார்டு குடுப்போம். ஆனா சூப்பர்டா! மேஜிக் நீங்க வந்து ஒண்ணு சொல்றீங்க. நேத்து பார்வதி லைவ்லயே சொல்றாங்க. கண்ணுல எனக்கு அடிபட்டது வந்து அது ஆக்சிடென்ட். அது எனக்கு பிரச்சனை இல்ல. ஆமாமா. அத நான் அத நானும் மன்னிச்சிருவேன். ஒத்துக்கிறேன். அத அதுக்கப்புறம் நான் 5 தடவ மன்னிச்சிருவேன். நீ தள்ளுன 3 பாத்தியா? தள்ளுனது மட்டும் தான் தப்பு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கு தான் இன்னைக்கு ரோஸ்ட் குடுத்துருக்காங்க சாட்டர்டே எபிசோட்லன்னு சொல்றாங்க. அந்த கேப்டன்சி டாஸ்க்ல பண்ணதுக்கு ரோஸ்ட் அததாங்க குடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அது சொல்றேன். என்னன்னு கேட்போம். எல்போயிங் பண்றத எப்படி நீங்க வந்து வெறும் ரோஸ்ட்டோட டிஃபென்ஸ்ல எனக்கு விடுவீங்கன்றேன். அதான் டிஃபென்ஸ்லலாம் எடுக்க முடியாது அதெல்லாம் பியூர்லி அட்டாக் தான். அத எப்படி பண்ணுவீங்க? அப்ப இதுக்கு முன்னாடி மகத்துக்கு குடுத்தது, அவன் பேர் என்ன? நல்ல பேரு மறந்து போறேன். விஜயா? விஜய் விஜய் தானே. ஆமா ஆ ஆமா விஜய் அவன் வர்மா ஆமா. விஜய் விஜய் வர்மா. வர்மா. அவனுக்கு குடுத்ததெல்லாம் என்ன? விஜய் வர்மாலாம் ஸ்மாக்கு. ஏங்க நிக்சன் வெறும் வாயில தாங்க சுருகிருவேன்னு சொன்னா, அதுக்கே அவனுக்கு எல்லோ கார்டுங்க. குடுத்தாங்க தானே எல்லோ கார்டு? ஆமா. சீசன் 7ல. ஆமா ஆமாமா. சொருகிருவேன்னு சொன்னதெல்லாம் எல்லோ கார்டு. அது கமலுங்க. சேதுபதி இஸ் a youth யங் guy இதெல்லாம் பார்க்க மாட்டாரு. அப்படின்னு நானும் வாந்தி எடுத்துட்டு அப்படிலாம் தான் இல்லைங்க. போணும். அதான் சொல்றாரு. அது அர்ச்சனாங்க சொன்னது. அப்படி ஓகே, பாருங்க. ஓகே. இமாத் ப்ரோ வந்திருக்காரு. அது அர்ச்சனா. ஹாய் விஜய் மதுரம். பார்வதி பிஸியா? தானே. அவர் பிஸியா இருக்காருன்னு நினைக்கிறேன். வந்துருவாரு. இல்ல இமாத் ப்ரோ வணக்கம். ஆளே வர்றதில்ல. ஹலோ யோ நேத்து வந்து ரொம்ப நேரம் நேத்து பேசணும் வந்து ஒன்னதான் காணும். நீ தூங்கிட்டு நான் தூங்கிட்டு அது நான் எப்படிதான் வந்தோன்னு உன்னை இந்த கேட்டேன் ஷோக்கு தெரியுமா? உட்கார்ந்து நான் முழிச்சிருந்து வந்தோன்னு உன்னை பேசுறீங்களோ கேட்டேன் தெரியல. தெரியுமா? இங்க ஒரு மனுஷர் பண்ண காணுமேன்னு கேட்டேன். சாமுவேல் அப்- வந்து தூங்கிருப்பான் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கூட நான் சொன்னேன், இல்லையே தூங்குனா கூட லிசனர்ல தானே தூங்குவான் சாமுவேல், எங்க காணோம் அப்படின்னு. இல்ல ப்ரோ நேத்து அப்படியே போட்டுட்டு வச்சுட்டு படுத்தேன். அது சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குது எப்படியும். காலையில தான் சார்ஜ் போட்டேன். ஓகே ஓகே ஓகே. செய்வன் இன்னொரு டாபிக் விக்னேஷ் இருக்கு, அதை நான் அப்டேட் பண்ணல. வெயிட் பண்ணுங்க, அப்டேட் பண்றேன். என்ன ப்ரோ டாபிக் சொல்லுங்க இமாத் ப்ரோ. அப்படியா ப்ரோ? சியோன் ப்ரோ வந்து கொஞ்சம் நீங்க கொஞ்சம் என்ன கேப் எடுத்து. இமாத் ப்ரோ நீங்க என்ன அப்டேட் பண்றது? நேத்தே சியோன் ப்ரோ அப்டேட் கொடுத்துட்டாரு. பிக் பாஸ் வீட்டை விட்டு 2 அடித்து பேரும் துரத்தி எலிமினேஷன் போட்டாரு நேத்து. திவாகர் அப்படின்னு நேத்தே போட்டாரு அவரு. பாருங்க அப்படியா? அதான் செய்வன் கலக்கடையா. அது செய்வன்லாம் சிவப்பு வேற சட்டை, லெவலுங்க. சிவப்பு சட்டை வேற. தங்கம், நான் ஒரு அசம்ஷன்ல வீடியோ போட்டேன், அது கிளிக் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து இல்ல சிவப்பு சட்டை போட்ட இன்னைக்கு ப்ரோமோல சிவப்பு பிரிக் எடுத்து காமிக்கிறாரு. கண்டிப்பா வந்து திவாகர் எவிக்டட் அப்படின்னா நான் எப்பயுமே வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்து வெளில போற வரைக்கும் நான் கன்ஃபார்ம்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு சேனல் பத்தி நல்லாவே தெரியும். ஸோ இப்போ ஆஸ் பர் ரூமர்னு நம்ம எடுத்துப்போம், சரியா? திவாகர்னே வச்சுப்போம். ஓகே. சப்போஸ் திவாகர் எவிக்டட் அப்படின்னா நீங்க என்ன நம்புறீங்களா? ஓட்டு போனமா தான் திவாகர் வெளில போயிருப்பாரு நம்புறீங்களா? வாய்ப்பில்ல. சத்தியமா இல்ல, அஜெண்டா நம்பவே இல்ல. சேனல் எங்க அஜெண்டா தான். வாய்ப்பே ரம்யான்னு இல்ல. ஒருத்தவங்கள வச்சுக்கிட்டு நீங்க ஓட்ட பத்தி அப்போ பேசலாமா தென் நம்ம? சம்திங் போன எல்ஸ். வாரமே என்னாச்சு? அப்போ அப்படின்னா தென் சம்திங் எல்ஸ் தானே. எஸ் சம்திங் சீரியஸ் இஷ்யூ போன வாரம் அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் இருக்கலாம் தான் இல்லையா? ப்ரோ, அவ்வளவுதான். எஸ் எஸ் அப்படின்னா ரெட் கார்டா தான் இருக்கணும். ரெட் கார்டா தான் அப்புறம் இருக்க வாய்ப்பு அபி இருக்கு. நேத்து நான் ஒரு மேட்டர் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ப்ரொமோஷன் அப்படின்னு ஆமா வந்துச்சா ஆமா ப்ரோமோல? வந்துச்சு. அதுதான் வந்துச்சா? இப்ப நான் காலைல சொல்லிட்டு இருந்தேன் நானு. இமாத் ப்ரோ நேத்து என்னன்னு? பல்லு பண்ணிட்டு இருந்தாரு விளக்கறதுலாம் ஒரு அப்படின்னு மேட்டர் சொல்லிட்டு. இருக்கு. என்னங்க கேஜி டைல்ஸ்க்கு ப்ரமோஷனா? இல்லங்க, அந்த இந்த ப்ரொமோஷன் இல்ல, அது வேற சீசனுக்கு ப்ரொமோஷன். ப்ரொமோஷன். இந்த சீசனுக்கு ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓ! இந்த மாதிரி ரொம்ப டாக்ஸிக் கன்டென்ட் எல்லாம் வந்து ஆடியன்ஸ் இது ரிசீவ் பண்றதுக்கா? இல்ல 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 அப்ப என்னதான் சொல்லுங்களேங்க. என்னங்க இது? அதெல்லாம் என்னங்க பேசும்போது போயிட்டு இருக்குங்க. சொன்னாரு? பேசும்போது நான் இருக்குங்க. தூங்கிட்டேங்க பூனைனா நேத்து. கரெக்டா நான்வெஜ் சமைக்கும் போது வந்து பூனைனா வந்து விண்டோ பக்கத்துல நிக்கணும். ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் தூங்கணுங்க. 20 மணி நேரம் தூங்குவீங்களா? சொல்லுங்க. அப்ப நாங்க நைட் 1:30 மணி 2, 3 மணி வரை உட்காந்து பேசிட்டு இருக்கோங்களா? இல்ல அதெல்லாம் பூனை எதுக்கு எங்கள நேத்து மாரி கேட்டாங்க. ஆட்களுக்கு எடுத்து சொல்ல தான். இல்ல பூனை நேத்து கேட்டாங்க. ஆக்சுவலா இந்த 3 பேர் இப்ப இந்த செலிபிரிட்டிஸ், அதாவது வெளில போனவங்க இந்த 3 பேர் வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக ஸ்டோரி போட்டிருக்காங்களே, என்ன காரணமா இருக்குன்னு கேட்கும்போது நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன். அதை நீங்க வந்து வேற மாதிரி பார்ப்பீங்க, நான் வேற மாதிரி பார்க்கறேன். நான் எப்படி பார்க்கறேன்னா அவங்க வந்து ப்ரொமோஷன் பண்றாங்க, அப்படிதான் நான் பார்க்கறேன். ஓகே. ஓகே. புரியுது. ஷோக்கு ப்ரொமோஷன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். நீங்க வீடியோ எல்லாம் வர வந்துச்சு ப்ரோ, பாத்தீங்களா அது?
அதான் ப்ரொமோஷன். இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ அதெல்லாம் பார்ப்பாங்கல்ல, பார்க்கும்போது என்ன ஆகும், ஷோ பார்ப்பாங்கல்ல. ம். இன்னைக்கு ஏதோ பயங்கரமா நடக்க போகுதுன்னு சொல்லி எல்லாரும் வந்து லைவ் பார்ப்பாங்க. இந்த உண்மையை நம்ம சொன்னோம்னா நம்மள வந்து அடிப்பானுங்க. ஏன் ம், கேள்வி கேட்டா நீ நொட்டும் ப்ரொமோஷனுங்கிற இதுங்கிற அதுங்கிற அப்படின்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், சபரி இவங்க எல்லாத்தையும் வந்து கேப்டன்சி டாஸ்க்ல சும்மா ரோஸ்ட் எல்லாத்துக்குமே. ஓகேவா? நல்லா கேள்வி கேட்டிருக்காங்க, ஓகே கேள்விப்பட்டேன். ஓகே ஓகே. நான் வெற்றி இன்னொன்னு சொன்னேன்ல, வெற்றி அந்த கார்டு கீடு கொடுப்பாங்க, அது கொடுப்பாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் அது அப்பவே தர மாட்டாங்க சொல்லியிருந்தேன். ப்ரோ. ப்ராடக்ட் வச்சுட்டு எப்படி தருவாங்க? அடிப்பணும் அவ்வளவுதான். ஏன் வந்து லாஸ்ட் மினிட் அடிக்கணும். கவிக்கானி எவிக்ஷன் இது பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க? பிக் பாஸ் சமைச்சு போடுறேன்னு சொல்லியிருப்பாங்க மேபி. ஃபுட் ஸ்ட்ரைக் பண்ணாங்கல்லங்க நேத்து. ஆமா. அதே மாதிரி பண்ணிருப்பாங்க. கார்டு கொடுப்பேன்னு சொன்ன உடனே ஃபுட் ஸ்ட்ரைக் சாப்பிட இல்ல இல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்க சி கார்டு கொடுத்தா எவிக்ஷன் சாப்பிட மாட்டேன். எவிக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நைட் வரைக்கும் நான் எப்பயுமே ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேன். அது வெயிட் நம்ம பண்ண நம்ம மாட்டீங்களா? ஸ்டாண்டு, அது நம்ம ஸ்டாண்டு. ஓகே. ஸோ ஓகே. ஆஸ் ஆஃப் நவ் இப்போ வந்து திவாகருங்கிறாங்க, மேபி கனியா இருக்கலாம், தெரில. அது லட்ஸ் சி. பட் சாட்டர்டே எதுவும் வெயிட் நடக்கல. காத்திருப்போம். யா யா. அப்படின்னா 1 தான், 2 விக்கெட் இல்ல. அது மட்டும் ம் கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதான். ம் ஓகே. பட் திவாகர் டாபிக் பேசியிருக்காங்க, நான் சொல்றேன். கொஞ்ச நேரம் ஓகே நீங்களாம் ஓகே பேசுங்க. ஓகே. ஓகே. அப்ப எஃப்ஜேக்கு ரோஸ்ட், சபரி யார் யாருக்கு போடுற? கனி, எஃப்ஜே, சபரி, விக்ரம். ஏய் ஓகே, விக்கல்ஸுக்கு அடிச்சிருக்காங்க. அபி எஃப்ஜேக்கு எதுக்கு ரோஸ்ட்? அவன் என்ன பண்ணான் டாஸ்க்ல? அவன் தான் வந்து கத்திட்டு இருந்தானே உள்ள இல்ல ஏதோ கேப்டன்சி கேப்டன்சி டாஸ்க். டாஸ்க்ல ஏதோ பேசிட்டு இருந்தானாமே. ஆமா ஆமா அவன் முடிஞ்சது. பார்வதி கை தான் அடிபட்டு கொடுத்தான், இருக்கும்போது அடி படிக்கும்போது பார்வதிக்கு வாங்கு வாங்குன்னு சொல்லிட்டு இருந்தான். அதான் பார்வதிக்கு அடிபடும் போது இந்த 4 பேர்த்தோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருந்துச்சா? அது ஏன் 1 ஏன்னா ஹவர்ல ஆமா ஒன் ஆமா. வரலையே. ஹவர்ல விக்ரம் இந்த வாரம் நான் சரியாவே பார்க்கலைங்க, அதான் பெரிய பிரச்சனையே. ஆனா அது இல்ல 1 இருங்க ஹவர்ல இருங்க இல்ல இந்த வரலையே. சொல்றேன். வாரத்தை போய் மிஸ் இல்ல பண்ணிட்டீங்களே மத். விக்கல்ஸ் இமாத் ப்ரோ, விக்கல்ஸ் ம் என்ன பண்ணாருன்னா அடிக்கும் போது வந்து சூப்பர் தூக்கி போட்டோன்னே க- அப்படிதான் கழுத்தை அது நெரிச்சிருக்கணும் அது அப்படின்னு வந்து இருக்காரு 1 ஹவர்ல இன்னைக்கு. வந்து அது கழுத்து மேலே மிதிக்கணும்னாரு. அது அது வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இது நடக்கும் போதே 1 ஹவர்ல வந்து உங்களுக்கு வால்யூமை மட்டும் விக்கல்ஸோட வால்யூமை ஏற்றி போட்டே காட்டினாங்க நமக்கு 1 ஹவர்ல. ம் 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 ஓகே. முடிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி தான் பண்ணாங்க. அது அது அதனால கேட்டிருப்பாரு. ஆமா ஆமா, அந்த விஷயம் தான் இது. வந்து ஆக்சுவலா அந்த 4 பேர் நிக்க வச்சு இதுதான் பேசியிருக்காங்க. இந்த ஏதோ அடிபடும் போது சம்திங் ஏதோ ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷனை பத்தி தான் பேசியிருக்காங்க. ஓகே தெரியல ஓகே. எவ்வளவு அடிச்சது நல்ல வெளிப்பட்டுருவாங்க. சந்தோஷம் தான். சபரியை போட்டு அடிச்சது சந்தோஷம் தான் எனக்கு அது வரைக்கும். நான் மண்டே கேட்டு நடந்து போயிடுச்சு அவ்வளவுதான். ம் அடுத்தது பார்ப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. இவங்க போய் 2 பேரும் போயிருக்காங்க, எப்பதான் வருவாங்கன்னு இந்த தெரியல. மார்க்கிங்க்கு எல்லாம் ஏதாவது கேட்டிருக்காங்களா? மார்க்கிங், புல்லிங். அது அதுக்கு தானே வாந்தி எடுத்திருக்காரு செகண்ட் ப்ரோமோல. என்ன சாம். அதுதான் இல்ல மார்க்கிங். அதெல்லாம் கேட்கலன்னா அதெல்லாம் நார்மலைஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இனிமேட்டு எல்லாம் மார்க்கிங் புல்லிங் எல்லாம் யாருமே தூக்கிட்டு வராதீங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி மக்களே, நான் போயிட்டு வரேன். டாடா பாய், ஒர்க் இருக்கு. ஓகே ப்ரோ ஓகே. பாய் அப்புறமா பாய் பாய். பாய் பாய் பாய். அடுத்து சொல்லிட்டு போங்க அப்படி. வருவாங்க வந்து வருவாங்க. போன ஏன் கேட்க வேண்டியது நான் அவசரப்படுறீங்க? கேட்கறேன். அடுத்து இன்னொரு அப்டேட் சொல்லிட்டு போங்க கேக்குறாரு. சரி திவாகருக்கு வச்சு ஏதோ என்ன பேசுறாரு. அப்படி வாய்ஸ் உள்ள போயிடுச்சு. இல்ல இல்ல அதான் திவா கட் ஆயிடுச்சு. கேக்குதா கேக்குதா? இப்ப கேக்குது. வாங்க வாங்க. இல்ல அந்த யாரோ ஷோ பார்த்துட்டு வந்தவர் போட்டிருக்காரு, இந்த வாரம் வந்து திவாகருக்கும் ஏதோ ரோஸ்ட் இருக்கு, எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணிருக்காங்க. ரோஸ்ட் இருக்கதான் திவாகருக்கு செய்யும். ஆப்வியஸா ரோஸ்ட் இருக்கு. ஆமா ஆப்வியஸா இருக்கு ஆப்வியஸா ரோஸ்ட். இருக்குங்க. அவருக்கு அவர் மட்டும் தான் என்ன பண்ணாரு. ஸ்பெஷல் இந்த ட்ரீட்மெண்ட்? வாரத்துல அவர் கொஞ்சிட்டா இருந்தாரு. விக்ரம் பண்ணது திருப்பி அவர் தான். வாந்தி எடுத்தது அவர் தான். கண்டிப்பா அவருக்குலாம் திவாகருக்கு ஸ்பெஷல் ரோஸ்ட். வன்மத்தை யார் யாரெல்லாம் கக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் ரோஸ்ட் தான் இந்த வாட்டி. அதுதான் வன்மம். ரேங்கிங் டாஸ்க் எப்ப எடுப்பாங்க பார்க்கணும். அதுவும் இருக்கு, அதுவும் ஜாலியா இருக்கும். நான் நேத்து நைட்டுமே சொன்னேன், இன்னைக்கு காலையில ஸ்பேஸ்லயே சொன்னேன், எல்லாமே வன்மம் வன்மம். யாருமே புரிஞ்சுக்கல. வன்மத்தை கக்கியவர்களுக்கு இன்னைக்கு உதை. ஏன்னா ஷோவே அப்படிதான் இருந்துச்சு இந்த வீக் ஃபுல்லா. ஃபுல் வன்மம் தான். அது எல்லாரும் தானே கேக்குறாங்க. எல்லா வீக்கும் தான் இருக்கு. ஆனா இந்த வீக் வந்து ஏன் ஸ்பெஷலி ஒரு அட்டென்ஷன் அந்த வன்மம் மேல போகுது, நீங்க அதை புரிஞ்சுக்கணும்ல. அதுவும் குறிப்பா ஃப்ரைடே மட்டுமே வன்மத்தை காமிச்சுக்கிட்டாங்க. ஃப்ரைடே மட்டும்.
வணக்கம் தேவேந்திர சார். வணக்கம் தேவேந்திரன் சொல்லுங்க. தேவேந்திரன். சொல்லுங்க சார். கார்த்தி வாங்க. நடராஜன் சார் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கேன் வாங்க. தேங்க்யூ. அது எனக்கு அந்த வாந்தி எடுக்கிறது என்னன்னா, அந்த ஒரு நிமிஷம் ஒரு கிங்ஸ் நிமிஷம் ஒரு டாஸ்க்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு ரசிகன் நிமிஷம் மியூட் போங்க. இல்ல தேவே சார் பேசிட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம். வேற யார் பேசுறாங்க? சனாஸ்ரீயா? வெயிட் பண்ணுங்க சனாஸ்ரீ. ஒரு பக்கா இருக்கு. தேவேந்திரன் சார் சொல்லுங்க. தேவேந்திரன் சார் நீங்க பேசுங்க. உங்க இல்ல அந்த ராஜா டாஸ்க்ல வந்து இவங்க எல்லாம் வந்து அவங்க செஞ்சதை வச்சு வாந்தி எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இதா இருந்தது சவுட் இதா அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓவர்லாப்பா இருந்தது. நீங்க உங்களுடைய ஆக்சன்ஸ் வந்து வாந்தி எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்ற மாதிரி தெரியுது. ஏன்னா எஃப்ஜே எல்லாரையும் சேர்த்து வச்சு தானே சொல்றாரு. இது கேப்டன்சி டாஸ்க் மாதிரி தெரியலையே. அதுதான் சார். அதுதான் ராஜா ராணி டாஸ்க்ல தான். கேப்டன்சி டாஸ்க்ல அது 4 பேரு. கேப்டன்சி சாம் டாஸ்க்ல உங்க இவங்க 4 வாய்ஸ் பேர் வந்து பேர் வந்து இதாகி பாரு. வருது. சாம் உங்க வாய்ஸ் உள்ள போய் போய் வருது. நெட்வொர்க் இஷ்யூ தான் நினைக்கிறேன். இப்போ யார் பேசணும்? தேவேந்திரன். அப்புறம் மாதவன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. தேவேந்திர சார். அதுதாங்க. அதாவது கேப்டன்சி டாஸ்க்ல பொறுத்த அளவுல வந்து, ஆனா இந்த டாஸ்க்ல விக்கல் சீக்கிரமா எந்திரிச்சு நிக்கிறாரு வாந்தி எடுக்கும்போது. அதுதான் பிரச்சனையா இருக்குது. பட் கேப்டன்சி டாஸ்க்னா அது எப்படி மச்சான் சம்சாரத்தை மட்டும் விட்டுறாரு? சாண்ட்ரா சொல்றீங்களா? ஆமா. அது டூத் பிரஷ் இஷ்யூல டூத் பிரஷ் இல்ல இஷ்யூனா இல்ல 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 இருங்க. அவர் சொல்றது கேப்டன்சில கனிய கேட்டிருக்காங்க, இவரு கேட்கலன்றாரு. ப்ரோ அது நமக்கு ஷோ வந்தாதான் தெரியும். கனி கேட்டிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. நம்ம எதுவுமே அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இன்னொன்னு ஐ மீன் ஃபுல்லா ஷோ பார்த்துட்டு கூட பேசலாம். அவங்க சாண்ட்ராவை கேட்டாங்களா இல்லையான்ட்டு. 2வது அங்க வந்து சாண்ட்ராக்கு முன்னாடி ஓவர் ரூல் பண்ணி கனி தான் ஓவர் டிசிஷன் எடுத்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. அது சாண்ட்ரா அந்த இடத்துல கேட்காம இருந்தது சாண்ட்ராவோட தப்பு. அதுக்காக வேணா கேட்கலாமே தவிர இது இது கேட்டதுக்காக நம்ம சந்தோஷப்படலாம். கனிய கேட்டதுக்காக அப்படின்னு தான் நான் பாக்குறேன் இதுல. இல்ல டிஸ்குவாலிஃபைடுன்னு கத்துனதே வந்து சாண்ட்ராவோட சவுண்டு தான் வரும். இல்ல அங்க கத்துல வந்து இதுதான் கனிதான். சாண்ட்ரா வந்து வாஸ் ஜஸ்ட் லுக்கிங். அவங்க வந்து அதுக்கு அப்புறம் கூட அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்க சொல்லும் போது நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நாங்க கேட்டிருக்கணும், அதை நிப்பாட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க சாண்ட்ரா. சாரி பாஸ், வீடியோ பாருங்க, அவங்களுடைய சத்தமும் வரும். ஆனா கனி செஞ்ச விஷயம் என்னன்னா, அந்த பாட்டில போய் அங்கிருந்து திவ்யாட்ட இருந்து எடுத்துட்டு வந்து திரும்பவும் பாரு பொசிஷன்ல வைப்பாங்க. அந்த இதுதான் மட்டும்தானே தவிர இவங்க வந்து இப்ப கத்துனது 2 பேரும் தான். டிஸ்குவாலிஃபைடுன்னு 2 பேரும் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா அதை திருப்பி போடுவாங்க. என்ன போடுவாங்கன்னா, இல்ல எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னா எப்படிங்க? கத்தியில 2 பேர் ரேகையும் தானே இருக்கும். இன்னைக்கு மார்னிங் லைவ் பாத்தீங்களா யாராச்சும்? சாண்ட்ராவும் பிரஜினும் சபரிய கேரக்டர் அசசினேட் பண்ணிருப்பாங்க. இவங்க கூட எல்லாம் ஷூட்டிங் எல்லாம் போனா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. எல்லாம் பாத்தீங்களா? ஆமா ஆமா நான் பார்த்தேன் ஐயா. பார்த்தேன். ஆனா இதெல்லாம் அதெல்லாம் எதுக்கு இது மாதிரி போன சீசன் இந்த மாதிரி ஒருத்தர் வாய விட்டாரு. வந்து அவங்க ஒய்ஃப் வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. ப்ரோ இல்ல ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா இருங்க. ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னா சபரியே வெளியில எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவங்க உள்ள இருக்கிறது நார்மல் சபரி கிடையாதுன்றாங்க. அப்புறம் எதுக்கு இந்த சபரி வெளியில போனா இவங்க கூட எல்லாம் ஷூட்டிங் யார் போவோம் அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. எதுக்குன்னு புரியல. ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. அது வேற ஆல்ரெடி தெரியும் சபரி. சொன்னாங்க அத வெளில தெரியும்ட்டு. இவங்களும் பிரஜனுக்கும் தெரியும் தான் நான் என்ன சொல்றேன் இல்ல பிரஜனை தெரியும் சொல்லல. சபரி வந்து பிரஜினை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்னு தான் சொல்லுவாரு. பட் நீங்க என்ன வேணா சொல்லுங்க. இந்த கார்பேஜ் இந்த ட்ராஷ் விஷயத்துல சபரியை வந்து இதுவே பண்ணக்கூடாது. டோன்ட் சப்போர்ட் இட் வாஸ் வெரி வெரி creepy. இட் இஸ் நாட் அட் ஆல் ரைட். அது அந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே கொஸ்டின் கேட்கல. யாருமே பேச மாட்டாங்க. இங்கே ட்விட்டர்லையுமே நேற்று நான் டைம்லைனில் பார்க்கும்போது ஏதோ சாண்ட்ரா தான் தப்பு பண்ணிட்டாங்க போல. ஐயோ பிரஜினை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க, இவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்னு போய் பார்த்தா தப்பு சபரி மேலே இருக்கு.
அவங்க கேட்ட கொஸ்டின் ஒண்ணு. நீ வந்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாம, ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்து, அதுல பெட்ரூம்குள்ள வந்து பெருமையா நீ ஒளிச்சு வச்சத எடுத்துட்டு வந்து சொல்ற. அது 2 டேஸா இதுக்கு ஹைட் பண்ற. நீ அன்னைக்கு எடுத்தன்னா, அன்னைக்கே கேட்கணும். வாட் இஃப் கனி அந்த இடத்துல சொல்லலன்னா என்ன நடந்திருக்கும்? அவரு ஃப்ரேம் தான் பண்ணாரு. இன்னைக்கு நேத்து 1 ஹவர் எபிசோட்லயே சாண்ட்ரா பேர சொல்லுவாரு. மைக்க காட்டுவாங்க. எல்லாம் நடந்தது. இட் இஸ் நாட் ஃபேர். வாட் சபரி டிட் வாஸ் லைக் வெரி, வெரி கிரீப்பி. அபி என்னதான் கிரீப்பியா இருந்தாலும் காலையில அவங்க கேரக்டர் அசோசியேஷன் பண்ணது தப்பு. நீங்க நேற்று சொல்றீங்களா, அதெல்லாம் நான் 100% அக்செப்ட் பண்ணிப்பேன். கபடி நான் சப்போர்ட் பண்ணல. நீங்க மார்னிங் அவங்க பேசுறதெல்லாம் தப்பு தானே. அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் பேசி டாக்ஸிக்கா வந்துட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றதுல தப்பு தானே. ஐயா, அவரு கிரீப்பியா நடந்துக்கிட்டாரு. இப்போ நான் இருக்கேன். நான் ஒரு இடத்துல இருக்கேன். நான் ஒரு 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 ஹாஸ்டல்ல இருக்கேன். ஒரு இதுல இருக்கேன் அபி அப்படின்னா தேர்ட் ப்ரோமோ வந்துருச்சு அபி. இந்த பார்க்குறேன் சுபா. நான் ஒரு ஹாஸ்டல்ல இருக்கேன். நான் ஒரு ஒரு 10 பேரோட சேர்ந்து ஒரு இடத்துல தங்கியிருக்கேன். அந்த மாரி இடத்துல இருக்கும்போது, என்னோட என்னோட பர்சனல் என்னைய ஃப்ரேம் பண்றதுக்காக ஒருத்தர் வந்து நான் அந்த பக்கம் போவே இல்ல. பட் ஆனா அந்த இடத்துல நீ தான் போனன்னு சொல்லி என்னோட பின்ன போய் செக் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அது அது விட அது அது ரொம்ப கேவலம். அது கூட இத கம்பேரே பண்ணாதீங்க. இல்ல அதோட சீரியஸ்னஸ் நெறைய பேத்துக்கு புரியலன்னு நெனைக்கிறேன். ஒரு பொண்ணுங்க 2 பேர் ஏதோ டஸ்ட்பின்ல ஏதோ போட்டு அத திவ்யா கட்டி வச்சாங்களாம். இவர் போய் அத பார்த்தாராம். எடுத்து ஒளிச்சு வச்சிருக்காராம் 2 நாளு. இது என்ன